அப்ப செய்தனா அலிங்கர்னமுல்லா அவளை பத்தி, அவளோட உச்சத்தை, ஆன்மீக உச்சத்தை பத்தி, மேன்மையை பத்தி என்ன ஃபாருக்குல் ஆலம் இல்லாதான்னு சொல்றா. அலிக்கு கிடைச்ச ஒரு 3 பாக்கியம் இருக்குத, யாருக்கும் கிடைக்கல, எனக்கு கிடைக்கலையே. என்ன கிடைச்சிச்சு அந்த பாக்கியம், அதுக்கு பகரமா தான் நீங்க ஆனால் முடிஞ்சதுன்னா அவளுக்கு கொடுத்து அதை வேங்கினாலும் எனக்கு பெரும் புண்ணியமுலா. எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சி தெரியுமா அவளுக்கு? அலி ரலியல்லாஹு சொல்லி சொல்றா. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய கல்பு கனிய ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அவளை அல்லாஹ் தஆலா வஹி அறிவிச்சு முடிச்சு கொடுத்தா. சரியா முடிச்சு கொடுத்தாங்க. சரி, மகளா முடிச்சா. அது மட்டும் இல்ல, நாய் ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத்து போற நேரத்துல தாம் படுத்த படுக்கையில எழும்பி அலி ரலியல்லாஹு மல்லி தூங்கிட்டிருக்கிறார். தம்பி ஊட்ட ரவுண்ட் பண்ணிட்டானோ, வெற்ற வாளும் கொடுவாளும் கொண்டுட்டானோ போடுறதுக்கு, நீங்க போய் என் படுக்கையில படிச்சு துப்பட்டி வச்சு மூடிக்கணும், படுத்துக்கணும். சரியா? நான் இப்படி கதை திறந்துட்டு இந்த பக்கமா போய்த்துருவேன். அவன் எட்டி பாப்பா உள்ளுக்குதான் ஆள் கிடக்குது. நீங்க விடிகிற வரைக்கும் கிடந்து சுபு என்னங்கிற மாதிரி எல்லா நேரத்துல மெதியா இருக்கும்னா அதுக்கடி நான் பாஸ் ஆகி போயிடுவோம்ல. பார்த்தா அவனை இங்கேயே வச்சுக்கலாம், இல்லன்னா பின்னுக்கு நீங்க இதுல படுத்துருங்க சொன்னா. அப்ப நாய் ஸல்லல்லாஹு தம்பேட்ல படுத்து அந்த போரிய போத்துட்டு கிடந்தா. அந்த வாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, அவளுக்கு தானே கிடைச்சிச்சு. பின்னுக்கு முனாஃபிக்கள் ஒவ்வொரு நேரமா போய் சொன்னானுவோ. எப்படி போய் சொன்னானுவோ, நாயகமா உங்களோட கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும்னு சொல்லிட்டு இருந்தானுவோ. இப்படி ஒவ்வொருத்தனா நேரம் போய் அவள் நேரத்தை ஸ்பாயில் பண்றதுக்கு, மற்றவங்களோட புழங்க விடாம பிரைவேட்டா பேசணும். அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா சொன்னா, என் ஹபீபோட நீங்க பிரைவேட்டா பேசினா அதுக்கு முன்னே சதக்கா கொடுக்கணும், காணிக்க சதக்கா கொடுக்கணும்னு சொல்லி. 1000 ரக்காத் தொலை சொன்னாலும் எழுதி தொழிடுவான். ஒரு 10 ரூபா கொடுக்க வட்டி கணக்கு பாக்குறவன்ல எப்படி கொடுப்பான், செத்து போயிடுவான். அவன் எங்க சதக்கா கொடுப்பான்? 1000 ரக்காத் தொழுன்னா 1000 தொழிடுவான். அவனுக்கு அது லேசு. கையை விட்டு காசு செலவு வட்டி கணக்கு பாக்குறவன் பயிலும் இல்லையா, வட்டி கணக்கு எங்க விடுவான். கடைசியில அப்படி சட்டம் போட்டினான். அதனால யாருக்கும் பிரைவேட் பேசுறதுக்கு இல்லையா. செய்தனா அபூபக்கர் சித்திக் நாயகமா இருக்கட்டும், ஃபாரூக்குல் ஆலம் நாயகம், மற்ற நாதாக்கள் ஏதாவது அவளுக்குள்ளது இந்த உம்மத்துக்குள்ளது தானே. அலி ரலியல்லாஹு தானே பிரைவேட் பேசணும். நீ போய் நாயமா மீன் ஆக்கவா கறி ஆக்கவான்னு பேசணும், அல்லது வேற மாதிரி வீட்டு குடும்ப விஷயங்கள் பேசணுமே. அப்ப இது போகக்குள்ள அலி ரலியல்லாஹு ஒவ்வொரு நேரம் காசு கொடுத்து அவள்கிட்ட போய் பேசிட்டு இருந்தா. கொஞ்ச காலத்து இந்த ஹுக்கும் இருந்துச்சு, வேற யாரும் கொடுக்கல, அவதான் கொடுத்து பேசிட்டு இருந்தா. என்ன விளங்குச்சா இல்லையா? அபூபக்கர் சித்திக் நாயகம் போனா என்னமா ஆமாவா இல்லையா? நாயமா இது ஆமா தானே? ஆமா. அவளுக்கு ஆமாண்டா எல்லாத்துக்கும் ஆமாதான், ஆவாதுன்னா எல்லாத்துக்கும் ஆவாதான். பிரைவேட்டுன்னு ஒண்ணு அங்க பேசுறதுக்கு அங்க யோசனைக்கு இவளுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. மழை முடிஞ்ச மாப்பிள்ள அங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள், குடும்ப விஷயங்களுக்குமே கொடுத்து பேசிட்டுருந்தான். இந்த பாக்கியம் அலிக்கு தானே கிடைச்சிது என்று சொல்லி 3 விஷயம் சொல்லியாச்சா. மகளை முடிச்சிருந்தாக, பெட்ல படுத்திருந்தாக. அது மட்டும் இல்ல, இப்படி இந்த காசு கொடுத்து பேச. அதுக்கப்புறம் அந்த சட்டை மாறிட்டு அன்னையில சுண்ணத்தாக்கப்பட்டிக்கு, சுண்ணத்தா ஆக்கப்படி. அது போல இன்னைக்கு கூட சொல்றா, விசேகமா இடத்துல போய் பேச போறவங்க, அவங்க போய் ஒரு விஷயமா போய் பிரைவேட்டா பேசணும் வாங்கணுங்க, அவளுக்கு ஒண்ணு கொடுக்கல. போறதுக்கு முன்னே நம்ம சதகா ஏழைகளுக்கு கொடுத்துட்டு போனா அவங்களுக்கு அது தெளிவான முறை, அங்க அவங்களுக்கு நல்ல இல்ஹாம் உதவி வரும் வாங்குங்கிறதுலாம் இருக்குது. இப்படி இருக்குது விஷயங்கள்.